அடுத்து மேலக்காவர்ல இருந்து சகோதரர் முகமது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள பள்ளிகள்ல தொழுகை நடத்தக்கூடிய சமயத்துல சஃப்புகள் விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில பார்ட்டிஷன் பண்ணி அகல வாக்குல ஆண்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க, பெண்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க, வலது இடதான் நிற்பாங்க. இப்படியான நிலை பின்பற்றப்படுத ஆண்களுக்கு பின்பாக பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க சட்டம் பின்பற்றப்படலையே அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பார்த்தோம்னா ஆண்களுக்கு பின்பாக பெண்கள் என்று சொல்லக்கூடிய வழிமுறை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. அது ரசூலுல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறாங்க. ஸஹீஹ் இப்னு ஹுஸைமாவுல 1476வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹைரு சுஃபூஃபிர் ரிஜாலி அல் முகத்தம், ஆண்களுடைய சஃப்புகளே சிறந்தது முற்படுத்தப்பட வேண்டும். அப்ப சஃப்பு ஒட்டுமொத்த சஃப்புகள்ல முன்னால ஆண்கள் நிக்கணும். ஷர்ருஹா அல் மாஹர், அதுல மோசமானது எதுன்னு கேட்டா பின்னால நிக்கிறது. வஹைரு சுஃபூஃபின் நிசாஇ அல் மாஹர், பெண்களுடைய சஃப்புகளே சிறந்தது எதுன்னு கேட்டா பிற்படுத்தப்பட வேண்டும். ஷர்ருஹா அல் முகத்தம், அவர்களுடைய சஃப்புலே மோசமானது முற்படுத்தப்படுவதுதான் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆண்களுடைய சஃப்பு முன்னால் நிக்கணும், பெண்களுடைய சஃப்பு தான் பின்னால நிக்கணுங்கிற செய்தியை நம்ம இதுல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதைத்தான் கவனிக்கணும், யா மஅஷரன் நிசா, பெண்களே, இதா சஜத ரிஜால், ஆண்கள் சஜிதா செய்யும் போது, இப்ப ஆண்கள் சஜிதா செய்யறாங்க, அப்ப அந்த நேரத்துல அபுசாரக்குன்ன, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆண்கள் வலது இடதாக பார்ட்டிஷன் பண்ணி திரை போட்டு இருந்தோம்னா, அல்லது ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிக்கக்கூடிய சமயத்துல அதுலயும் திரை போட்டா ஆண்கள் சஜிதா செய்யறதைனா பெண்கள் பார்க்க முடியாது. அப்ப பாக்குறதுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபுசாரக்குன்ன, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கிறங்கிறாங்க. அப்ப ஆண்கள் சஜிதா செய்யறாதுன்னா அவங்களுக்கு மறைவிடங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால பார்வையை தாழ்த்த சொல்றாங்க. அந்த செய்தியத்தை நம்ம பாக்குறோம். அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா புகாரில வரக்கூடிய செய்தி 362வது செய்தியா இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம். ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரிஜாலும் யுஸல்லூன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல சில மனிதர்கள் தொழுதார்கள். அவங்க எப்படி தொழுதாங்கன்னா, ஆக்கிதி உஸ்ரிஹிம் அலா அனாகிஹிம், அவர்கள் தங்களுடைய கழுத்துக்களில் தங்களுடைய கீழாடையை கட்டி கொள்வார்கள். ஹைஹத்தி சிபியானி, சிறுவர்களை போன்ற ஆடையை அவர்கள் கட்டி கொள்வார்கள். அப்ப பெண்களுக்கு சொல்வார்கள், லா தர்ஃபஅன ருஊஸகுன்ன, நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தாதீர்கள். ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா, ஆண்கள் சஜிதாவில இருந்து சமமாக உட்கார்ற வரை நீங்க தலையை உயர்த்தாதீர்கள் என்கிறத பெண்களுக்கு சொல்லப்படுமா. ஆண்களுக்கு பிறகு பெண்கள் என்றாதான் இந்த சூழ்நிலை இருக்கும். இப்படி பார்ட்டிஷன் பண்ணாவோ, அப்புறம் ஆண்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமயத்துல பெண்களுக்குன்னு ஒரு தடுப்பை போடுறதோ அது மார்க்கத்தில் இல்லாத வழிமுறை. இதை கேட்கலாம், ரசூலுல்லாஹ் வறுமையான காலகட்டத்துல இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். செழிப்பான காலகட்டத்துல கூட இந்த மாதிரியான நிலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யல. விதிவிலக்குக்காக நிர்பந்தங்கிறது வேற, இடம் பற்றாக்குறைங்கிறது வேற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தினுடைய வழிமுறை என்னன்னு கேட்டா, ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிற்கக்கூடிய வழிமுறை தான் அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்துல உள்ள வழிமுறை. இன்னும் புகாரில பாத்தீங்கன்னா 837வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லம, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுக்கும் போது காமன் நிசா, அவங்க எந்திரிச்சிருவாங்களாம். சலாம் கொடுத்துட்டாவே அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஹீன யுக்தி தஸ்லீமஹு, அவங்க சலாத்த கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சிருவாங்க. மக்கத்த யசீரன் கபுல ஐயகும, ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் இருப்பாங்களாம். அவங்க அந்த பெண்கள் அவங்க போறதுக்காக அப்படியே இருப்பாங்களாம். எப்படி வருதுன்னு கேட்டா, புகாரியினுடைய 826வது அறிவிப்புல அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, காணலி கை என்சரிஃபன் நிசாவு கபுல ஐ எதிரி கஹுன்ன அஹதும் மினர் ரிஜால், ஆண்கள்ல யாராவது ஒரு ஆள் அவங்கள்ட்ட நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணுவாங்கிற செய்திலாம் பார்க்கலாம். இதெல்லாம் எப்ப ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிற்கக்கூடிய போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறாங்க. இன்னும் சஃப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விளங்கிக்கிறோம், சஃப் என்பது இன்ன தஸ்வியத்து சுஃபூஃபி, சஃப்பை சீர்படுத்துவது என்பது மின் இகாமத்தி ஸலா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகையை நிலைநாட்டுதலில் உள்ளதாகுங்கிறாங்க. சஃப் என்பது மார்க்கத்தில் உள்ளது. சில பேர் சொல்லலாம் இது உலக காரியம் அப்படின்லாம் சில பேர் வியாக்கியானங்கள் வைப்பாங்க. இது இபாதத்து சம்பந்தப்பட்ட காரியம். சஃப்ல நிக்கிறது, யார் முன்னால நிக்கணும் பின்னால நிக்கணுங்கிற வழிமுறை அதுதான் சஃப்பை சீர்படுத்துவது, சரி செய்வதில் உள்ளது. அது சரிபடுத்துவது உள்ளதான அதை செய்யறது தொழுகை நிலைநாட்டுதலில் உள்ளது. எப்படி ருக்கு செய்யறோமோ சஜிதா செய்யறோமோ அந்த மாதிரி காரியம். அதனால ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிக்கக்கூடிய வழிமுறை தான் சரியான வழிமுறை. இடப்பற்றாக்குறை என்ற காரணம் உண்மையிலே இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம். அது இல்லாத பட்சத்துல
அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுறத சிறப்பா இருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.